தைப்பூசம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த தைப்பூசம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. தைப்பூசத்தன்னைக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, கண்டிப்பாக காலையில் சுத்தமாக குளிச்சு முடிச்சு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறங்களில் அல்லது எந்த நிறங்களில் வேணாலும் பூக்களை சாத்தி பால் நெய்வேத்தியம் செய்தது ரொம்பவே சிறப்பை தரும். இந்த தைப்பூசத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஞானத்தின் உருவமாக விளங்கக்கூடிய குருவுக்கு இந்த பூச நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது குழந்தைகளுடைய கல்வி அறிவு ஞானம் அனைத்தும் வளரும். இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு வேல் வச்சு வணங்குறது ரொம்பவே சக்தியையும் வீட்டில் ஒரு நல்ல எண்ணங்களையும் நமக்கு கொடுக்கும். குழந்தைகளுக்கு கல்வி, கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கி வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும். பூச தினத்தன்று கந்த சஷ்டி கவசம், சண்முகனுடைய பாடல்கள் எல்லாத்தையும் கேட்கறது, படிக்கிறது நல்ல ஒரு சிறப்பை தரும்.